நரசிம்மர் வழிபாடு. உக்கிர நரசிம்மர், எந்த நரசிம்மர், யோக நரசிம்மர், நரசிம்மர் கவசம். இஸ்கானுடைய பாட்டு இருக்கும் நரசிம்மர் கவசம். 9 நிமிஷம் 19 நொடி போகும். அற்புதமாக வேலை செய்யும். கேட்டுக்கினே இருங்க. டெய்லி 11 முறை ஓடுங்க. உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கும். அது வந்து வேறு லெவலுக்கு கிடைக்கும். அடிவயிறு, தோல் பகுதி, ஃப்ரோஷன் ஷோல்டர்லாம் சொல்கிறாங்கல்ல, அவங்களாம் ரொம்ப பார்த்துக்கணும். வயிற்றில் கண்டிப்பாக தொந்தரவு. 7.5 சனி கடைசி காலகட்டம் இருக்குது. அதனால் வயிறு, முதுகு, காலு, பாதம், ஜாயின்ட்ஸ், கால்சியம் டெஃபிஷியன்சி இதெல்லாம் அதிகமாக இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணால் வராது. எக்ஸசைஸ் எப்படி நான் பண்ண முடியும்? நீங்கள் தான் பண்ணணும். அது நீங்கள் பண்ணணும். மற்றபடி எல்லாமே இருக்கும். குடும்பத்தில் புது வரவுகள் வரும். பிள்ளைகளுக்கு அனுகூலம் காணப்படும். குழந்தை இல்லாத கும்பராசிக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். தாய் வழி உறவு, தாத்தா வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலம் காணும். உறவுக்குள்ளாக சண்டைகள், சச்சரவுகள்லாம் மாறும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். மறைமுக எதிரிகள் தொந்தரவு மாறும். சத்ரு ஜெயம் ஏற்படும். அதே சமயம் என்னென்னா எழுத்து தான் பார்த்துக்கணும். முகத்தில் உள்ள உறுப்பு, முதுகு, எதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. முகமே கண்ணாடியில் தானே பார்ப்பீங்க. ஸோ முதுகு, கழிவுகள் இதெல்லாம் பார்த்துக்கணும். அந்த ஏரியாலெல்லாம் நீங்கள் ஜம்முன்னு இருங்க. நிறைய அந்த டாக்டர்கிட்ட சொல்லி அந்த கிளென்சிங் தான், வயிறை கிளென்ஸ் பண்ணுறது தான் அதிகமான முக்கியம். தெம்பாயிடுவாங்க, ஃபிட்னஸ் ஆகிடுவாங்க, யோக பலத்தை அதிகமாக, தியானம் போவாங்க, மெடிடேஷன் போவாங்க, அனுகூலம் கிடைக்கும். மகான்கள் தரிசனம் தான் அதிகமாக இருக்கும். 5ல் இப்போ குரு இருப்பதுனால பெரிய பெரிய தெய்வ நம்பிக்கை, பெரிய பெரிய தெய்வ கோயில்கள், மகான்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே ஏற்படும். கொடுத்த வாக்கு குடும்பத்தில் காப்பாற்றலாம், வெளியிடத்தில் காப்பாற்றலாம், அசையமசைய பொருள் ஏற்படலாம், சுபவிரிய பிராப்தம் ஏற்படலாம். தொழிலில் அபிவிருத்தியான அமைப்பு கும்பத்துக்கு தான். தொழிலே இல்லை, உத்தியோகமே இல்லை, வியாபாரமே இல்லை, படிப்பே இல்லை, இது உருப்படாதுன்னு குடும்பம் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ கும்பம், அது விசிட்டிங் கார்டு போடுற அளவுக்கு டெவலப் ஆகிடும். எப்படி பிரம்மாண்டம் ஆகிடுவாங்க. பிரம்மாண்டம் ஆகிடும். 10 பேருக்கு வேலை கொடுப்பான், 100 பேருக்கு வேலை கொடுப்பான், சிலர் 1000 பேருக்கு வேலை கொடுப்பான். திடீர்னு இளம் வயது கோடீஸ்வரெல்லாம் கும்பராசி தான் ஆகும். ஆச்சரியமா இருக்கும். பேசின வாயெல்லாம் அடைச்சிருவாங்க. கொஞ்சம் ஷேரை நமக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். ஆனால் அற்புதமான அமைப்பு கும்பத்திற்கு. யோக பலம் எல்லாம். ஆனால் பகை பலத்தில் தேவையில்லாத போய் நல்ல நேரத்தில் எவனை போய் நோண்டுறது, பழைய பகைகளை நோண்டுறது, பழைய பிரச்சனைகளை கிளறதெல்லாம் பண்ண அவமானப்படுவீங்க. கண்டிப்பாக மற்றவங்களை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் நல்லது. கூடா சகவாசம் கேடு விளை. கணபதி வழிபாடு, அனுமன் வழிபாடு, காரிய சித்தி மாலை, அனுமன் சாலிசம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஜென்மசனி, அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இன்னும் 4.5 வருஷத்துக்கு உங்களுக்கு இருக்குது. அதனால் ஜென்மசனி 2 வருஷம், அடுத்தது பாத சனி வந்து இன்னும் 2.5 வருஷம். ஸோ 7.5 சனியில் உங்களுக்கு வந்து இப்போது 4.5 வருஷம் தான் 3 வருஷம் முடிஞ்சிருக்கு. இன்னும் 4.5 வருஷம் இருக்குது. எக்ஸசைஸ் தான், உடற்பயிற்சி தான், தோப்பு கரணம் தான். அடிவயிறிலிருந்து உறுப்புகள், அடிவயிறிலிருந்து பாதம் வரைக்கும் உள்ள உறுப்புகள் கவனமாக பார்த்துக்கணும். இது கெட்டால் தான் ஆர்ட் கெடும், இது கெட்டால் தான் மூளை கெடும். கண்டிப்பாக. ஸோ ஒன்று இன்டர் கனெக்ட். ஸோ இதை நல்லா பார்த்துக்கினீங்கன்னா கட்டு தான். ஓகே, நல்லாயிருக்கும். அலர்ஜி வருமா அதை பார்த்துக்கணும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பெற்றோர் பெரியோருடைய தேகாரிகள், வாகனத்தில் வித்தைகள் கூடாது. குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும். அதே சமயம் நினச்சி பார்க்காத தொழில் வரும், நினைக்காத அதிர்ஷ்டம் ஏற்படும். லாட்ரி டிக்கெட் அதிகமாக வாங்கக்கூடிய ராசியில் மீனம் வரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், வேற்றுமொழி, தியான மார்க்கங்கள், கோயில் கட்டுறது, கோயில் திருப்பணிகள் பண்ணுறது. 12ல் இருக்கிற ராகு திடீர் அதிர்ஷ்டம் கொடுப்பான். ஓகே, பெரிய அளவுக்கு. இவங்க சாதாரண தொழில் வைப்பான், திடீர்னு ஒரு பார்ட்னர் வருவான், தைரியமாக பண்ணுறா, ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறா, நான் போடுறேன்னுவான். உடனே வேணாம் எனக்கு இதுவே போதும், ரசம் சோறு சாப்பிட்டு அப்படிலாம் பார்க்கக்கூடாது. தப்புன்னு இறங்கணும். வரச்சதான் ஒரு முறை தான் லக்ஷ்மி கதவு தட்டும், அப்பயே எடுத்து கதவு தட்டும். தட்டுறச்சு அவனை போட்டு கதவை சாத்திக்க கூடாது. உன் செருப்பையும் தூக்கின்னு போயிடுவான். எப்படி உங்க செருப்பி போயிடும். அதனால இதெல்லாம் நல்ல காலகட்டம், அற்புதமாக இருக்கும். டக்குன்னு இருக்கும். ஐயோ 7.5 சனியில் அந்த ஜோசியர் சொன்னாரு, நான் உருப்படவே மாட்டேன், நான் கண்ணாடி முடியும். நல்லா இருப்பீங்க. யோகத்தை இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்கள் ராசியில் சனியுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் உடற்பயிற்சி மட்டும் செய்யுங்கள், எடுத்ததெல்லாம் இருக்கும். குரு பார்வை வருது சித்திரை மாதத்துக்கு பிறகு. குருவுடைய அனுகூலம். உங்கள் ராசிநாதனே குரு, அவரும் உங்களை பார்க்க போகிறார். குழந்தைங்களுடன் மட்டும் தகராறு கூடாது. கர்ப்பஸ்திரிகள் சிறிது மருத்துவ மாத்திரைகளும் மருந்துகளும் எடுத்துக்கணும். மாமியாரை பற்றி கவலைப்படுறது, மாமனாரை பற்றி கவலைப்படுறது, ஓரத்தை பற்றி கவலைப்படுறது, நாத்தனாரை பற்றி கவலைப்படுறது, இதெல்லாம் கர்ப்பஸ்திரிகள் தூக்கி போடணும். வயிற்றில் இருக்கிற குழந்தை சந்தோஷமாக இருக்கணும் என்று பார்க்க வேண்டும். என் குழந்தை நிம்மதியாக வரணும், இந்த உலகத்துக்கு நல்லது செய்யணும், அப்படி ஆச்சரியமாக இருக்கும். எதிர்பார்க்காத நல்ல விஷயம் நடக்கும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. செவ்வாய்க்கிழமை பசுமாடுகளுக்கு உணவளிக்க பிரம்மாண்டம் ஏற்படும். அதிகமான பிரம்மாண்டம் ஏற்படும். நிறைய கோயில் குங்குமப்பூ இருக்கு இல்லையா, நல்ல குங்குமப்பூ பேக்கெட்லேயே வச்சுக்க சொல்லுங்க. எப்பாவது மனசு சரியில்லைன்னா காலையிலேருந்து 3 வேளை
3 வேளைக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு சுடு தண்ணி கொதிக்க வச்சு அப்படியே குடிங்க. கொஞ்சம் காஸ்ட்லி தான், செல்வி பரிகாரம் இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் இருந்தால் செஞ்சு பாருங்க. கண்டிப்பா. குங்குமப்பூ அதிகமாக சாப்பிட 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 உங்களுக்கு அதிர்ஷ்டம் கதவை தட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும். மேஷத்துக்கு ஞாபகம் வச்சுக்கணும் 7.5 சனி. 7.5 சனினா செல்வி கிட்ட ஒரே ஒரு பரிகாரம் உடற்பயிற்சி தான். எக்ஸசைஸ் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். மேஷத்துக்கு எப்பயுமே 2 விஷயம்தான், நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரவம் எப்பயுமே இருக்கும், வயிறு சம்மந்தப்பட்ட உபத்திரவம். ஸோ இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம் ஏன் வருதுன்னா டிப்ரெஷனால் வரும். ஸோ இதை இவங்க தான் சரி பண்ணிக்கணும். இதை சரி பண்ணிக்கினா தான் நல்லா வரும். மேஷத்துக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் சித்திரை முடியிருச்ச மே 14லேருந்து தொழில் கண்டிப்பாக ஓஹோன்னு வரும். முதல்ல கொஞ்சம் ஊசலாட்டெல்லாம் இருக்கும், ஏற்றுக்கணும், கண்டிப்பாக கோவப்படக்கூடாது. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், ஆனால் நீங்கள் அபிராமி கேட்க கேட்க கண்டிப்பாக அந்த டிஸ்டர்பன்ஸ் 100% போயிடும். அபிராமியுடைய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் வந்து ரொம்ப அபிரிதமானது. அதை நீங்கள் ஆன் பண்ணவே போதும். மேஷராசி வராங்க, வெளியில் இருக்கவங்களுக்கு ரொம்ப கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. வீட்டில் இருக்கவங்களோட வெளியில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனையே தீர்க்கணும்னு பார்ப்போம். குடும்பத்தில் இதனால் ரொம்ப மனஸ்தாபம் வரும். என்னையா உன்னோட பிரயோஜனம்னு வரும். பெண்மணிகளும் அப்படி தான். ஸோ குடும்பத்தை கூட கொஞ்சம் உழைச்சிக்கு. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு ரொம்ப பண்ணுவாங்க. ஹார்ட் ஒர்க்கு ஒரு 22 நாள் நல்லா பண்ணிக்கிங்க. இல்லைன்னா ரொம்ப இல்லை என்னால் முடியாது, டூ மச் கமிட்மெண்ட் இருக்குன்னா 26 நாள் நல்லா பண்ணிக்கங்க. 4 நாள் மாதத்துக்கு குடும்பத்துக்கு ஒதுக்கிறேன். அதில் ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்துக்கு. மேஷத்துக்கு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு ரீஜனேட் ஆகும், இல்லைன்னா டிப்ரெஷனுக்கு போவாங்க. இந்த மேஷத்துக்கிட்ட செவ்வாயுடைய அதிபதி, அதனால் இதெல்லாம் பார்த்துக்கு. இந்த வருஷத்தில் அமோகமாக நிறைய விஷயம் நல்லது இருக்குது. அதில் ஆஸ்பெஷலாக ஒன்று பார்த்துக்கணும், வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம். கடல் கடந்த தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மேஷம் கில்லடியாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது இருந்தாலும் ஞான மார்க்கங்கள் வழிபாடும். விநாயகரை கும்பிட கும்பிட மற்ற தெய்வங்கள்லாம் விநாயகர் வந்து அவங்க அப்பாவை காட்டுவார், அவங்க சித்தப்பாவை காட்டுவார், அவங்க அம்மாவை காட்டுவார், அவங்க சித்தியை காட்டுவார், அவங்க தம்பியை காட்டுவார். புரியுதா? புரியுது. விநாயகருடைய அத்தை மாமா எல்லாத்தையும் உங்களை ஒரு சுத்த வச்சுக்குவார். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிம்பிளாக பார்த்துக்கலாம். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கெல்லாம் யோக பலம் உண்டு. மேஷத்துக்கு வந்து எப்போயுமே சக்ஸஸ் அதிகமாக வர்றதுக்கு பசுமாடுக்கு வேலைக்கிழமை தீனி கொடுக்குறது. தாய் தந்தையர் யாராவது ஒருத்தர் இல்லை என்றால் அகத்திக்கீரை கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்கக்கூடாது. இல்லைன்னா தவிடு புண்ணாக்கு அப்படி தான் கொடுக்கணும். எள்ளு புண்ணாக்கு வந்து யாராவது குடும்பத்தில் பெரியவர்கள் இல்லைன்னா தான் கொடுக்கணும். சரி. ஸோ இதெல்லாம் மைண்டில் கீப்பப் பண்ணிக்கங்க. ரெகுலராக சிஸ்டம் பண்ணுவேன். ஏதோ இந்த வருஷம் மட்டும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு செல்வி கொடுக்கல, எல்லா வருஷமும் நல்லா இருக்கிறதுக்கு இவ்வளோ அற்புதமான காலகட்டம். அதே போல் மேஷராசிக்காரர்களுக்கு இப்பொழுது வந்து ஜூன் மாதத்துக்குள்ளாக சுபவிரயம், வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, கல்யாணம் பண்ணுறது, புத்திர சந்தான அமைப்பு பண்ணுறது, குடும்பத்தில் இன்டீரியர் பண்ணுறது, வசதிகளை பெருக்கிக் கொள்வது, கார் வாங்கிறது, 2 வீலர் வாங்கிறது, 2 பெட்ரூம் ஃப்ளாட்டில் இருக்கவங்க 3 பெட்ரூம் ஃப்ளாட்டில் போகிறது, 3 பெட்ரூம் ஃப்ளாட்டில் இருக்கவங்க 4 பெட்ரூம் நல்ல வேலைக்காரங்கள் கிடைக்கிறது, தனிப்பட்ட தொழிலிருந்து மாற்றி தொழில் செய்கிறது. எனக்கு ஒன்றுமே தெரில, இவ்வளோ வருஷம் 40 வருஷமாக அடிமையாக இருந்துட்டேன். 60 வயசில் இருக்க மேஷராசிக்காரர்களுக்கு கூட ஜம்ப் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. 60 வயசுலேருந்து திடீர்னு யோகம் கிடைக்கும். 55 வயசு 56 வயசு 50 வயசுக்கு மேலே புனிஞ்ச மேஷம்லாம் பெரிய சக்ஸஸ் ஆகும், பெரிய தொழிலதிபர்கள் ஆவார்கள். பணம் எல்லா ரூபத்திலேருந்து வரும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும், கௌரவம் ஏற்படும். கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் மேஷத்துக்கு. இந்த வருஷம் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம், உடற்பயிற்சி செய்தால் கவனம் வேணாம். காலுக்கு நல்ல எக்ஸசைஸ் பண்ணும். நீங்கள் மறுபடியும் ஆர்ட் இது மட்டும் பார்க்காதீங்க, கால் ஸ்ட்ரென்தனிங் பண்ணும். அது உங்கள் ஃபிசியோதெரப்பி யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. ஏன்னா கால் தான் தடுக்கி விடும், கால் மூலியமாக தான் தொந்தரவு வரும். ஓகே. பாத வலி வரும், நகத்தில் உள்ளே போய் நகம் வளரும். இதெல்லாம் தான் மேஷத்துக்கு வரும்.